ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 10வது பத்தாம் பார்க்க போகிறோம். சாரா பாட்டுக்கு ஜெலஸ் ஆகிட்டு வெளில போய்கிட்டு இருப்பா. என்னாச்சு, எதுக்காக நீ போய்கிட்டு இருக்கேன்னு நேரா கேட்பா. இதுக்கப்புறம் நான் கிளாஸை அட்டன் பண்ண போகிறதில்ல, நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவா. சரி ஓகே, நான் உன்னை காரில் கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னா வேணாம், எனக்கும் சேர்த்து நீ நோட்ஸ் எழுதி வச்சிரு, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவா. இப்போ நீ வீட்டுக்கு போனீன்னா யார் உன்னை கூட்டிட்டு போவாங்க? இப்போ லஞ்ச் டைம் வேற, அதோட உன்னோட அப்பா இங்கே இல்லை, எப்படி போவேன்னு கேட்பா. நான் டாக்ஸி புக் பண்ணி போய்க்கிறேன், நீ முதல்ல கிளாஸுக்கு போ. நீ கிளாஸுக்கு வரலன்னு ஆடம் சாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கோவப்படுவார்னு சொல்லுவா. சரா வெயிட் பண்ணு, நீ ஹியூன் மேலே கோவத்தில் இருக்கியா, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்பா. மேடம் ஹியூனோட கையை பிடிச்சிருந்தது தான் நான் வந்துட்டு இருக்கோம், யோசிச்சு பார்த்துட்டு நான் கிளம்புறேன், இதை பற்றி அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லிட்டு போவா. ஹியூன்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு எதுவும் ஆகலை, நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. நிசம் ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டான். எப்போ பாரு அவன் இப்படித்தான், அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதையை இழந்திருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்க கூடாது. நான் சொல்றது சரிதானன்னு சொல்லி எப்படியாவது இவங்களை பிரிச்சு விடலான்ட்டு பார்ப்பாங்க. பரவாயில்லைங்க, இதனால எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க, அப்படிதான் நடந்துக்குவாங்க. அதோட அவன் கோவத்துல இருந்தான். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நடுவுல எந்த ஒரு சண்டையும் வந்தது கிடையாது. நான் அவங்களோட லைஃப்குள்ள வரத்துக்கு முன்னாடி வரைக்கும்னு சொல்லுவாரு. பிரச்சனை அவங்க பக்கம் தான் இருக்கு, அவங்க மெச்சூரிட்டியா நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம இதுக்கு பழிய நம்ம மேல போட்டுக்கணும்னு கேட்பாங்க. ஒரு எங்களை பத்தி டீன் கிட்ட யாரும் ரிப்போர்ட் பண்ணாம இருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. ஆனா எங்க மேல யாரோ கன்சர்ன் எடுத்து இதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு இன்னமும் சந்தேகமா இருக்கு, யார் எங்க மேல இந்த அளவுக்கு அக்கறை எடுத்து ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்கன்ட்டு சுத்தமா தெரியலன்னு சொல்லுவாரு. சோதான் ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்கன்னு ஹியோனுக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாரு. சோக்கு கில்ட்டியாக ஆரம்பிச்சிடும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. சரா ஹியோன் மேல உள்ள கோவத்துல கேம் விளாண்டுட்டு இருப்பா. கதவு தட்டுற சத்தம் கேட்கவும் யாருன்னு கேட்பா. சரா நான் தான் வந்திருக்கேன்னு நேரா கதவை தட்டிட்டு இருப்பா. கதவை நான் லாக் பண்ணல, உள்ள வான்னு கூப்பிடுவா. சரா உனக்கு எதுவும் ஆகலையில, நல்லா இருக்கியான்னு கேட்டா எனக்கு என்ன ஆக போகுதுன்னு நார்மலா பேசிட்டு இருப்பா. இன்னைக்கு காலைல நடந்ததை வச்சு நீ ஏதாவது கோவத்துல இருக்கியா? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ டேனியல் மேல கோவத்துல தானே இருக்க. நீ ஒருத்தவங்க சொல்றத வச்சு எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. ஒருவேளை அவருக்குன்னு தனிப்பட்ட ஏதாவது காரணம் இருக்கலாம், எதுக்காக நீ இப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கன்னு சொல்லுவா. பாரு, நான் கேம்ல தோத்துட்டேன், உன்னாலதான் நான் தோத்துட்டேன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகல, நீ எதுவும் கவலைப்படாத. எனக்கு கொஞ்சமா கஷ்டமா இருக்கு, அதனாலதான், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. நீதான் காலேஜ்ல பாத்தில்ல, சுத்தி இருந்த எல்லாருமே என்னதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அங்க இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணா, அதனாலதான் நான் வந்துட்டேன், மத்தபடி வேற எந்த ரீசனும் இல்லைன்னு சொல்லுவா. ஆனா சரா மேடம் சோன்னு சொல்ல வரவும், ஆமா நான் மேடம் சோ மேல செம்ம கோவத்துல இருக்கேன் தெரியுமா. எதுக்காக அவங்க குறுக்க வந்தாங்க? அவங்க இப்ப லெக்சரரா இருக்காங்க, அதனால அவங்க லக்கி இல்லைன்னு வச்சுக்கேன், நான் அவங்களோட முடியை பிடிச்சி ஒரு வழி ஆக்கியிருப்பேன்னு செம்ம கோவத்துல பேசிட்டு இருப்பான். சரா எனக்கு புரியுது, டேனியலோட கைய மேடம் சோ பிடிச்சிருந்ததால நீ ஜெலஸ் ஆகிக்கிட்டு இருக்கேன்றது எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லுவா. இது இன்னொரு விஷயம், அவருக்கு என்ன பிரச்சனை, ஒரு பொண்ணு அவரோட கையை பிடிச்சிருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு நினைக்கிறேன். அவர் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தாரு. ஒரு பொண்ணு அவரோட கையை பிடிக்கும் போது கையை உதறி விட வேணாமா, அப்படி பண்ணாம அவரு பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தாரு. இதை பண்றது என்ன அவ்வளோ கஷ்டமா? அவருக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு பொண்ணு தன்னோட கையை பிடிச்சிருக்காத அளவுக்கு அவர் தானே பாத்துக்கணும். ஆனா அவர் அப்படி எதுவும் பண்ணவே இல்லை. அவருக்கு அவங்க கையை பிடிச்சிருக்கிறது பிடிச்சிருந்ததா என்ன? ஒரேல அவரே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரா என்ன? நான் செம்ம கோவத்துல பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருக்கியன்னு கேப்பா. நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது வயசான பொண்ணு பேசுற மாதிரியே இருக்கு, ரிலாக்ஸ்டா இருன்னு சொல்லுவா. எனக்கு எதுவும் ஆகல, நான் நார்மலா தான் இருக்குன்னு சொல்லுவா. சாரா நீ ஜெலஸ் ஆகிட்டு இருக்கன்றது நல்லாவே தெரியுது, அமைதியா இரு, ஃபீல் பண்ணாத, நீ திரும்பவும் கேம் விளையாடு. உங்ககிட்ட கேள்வி கேட்டு திட்டு வாங்கறதுக்கு பதிலா நான் டிவி பாக்குறதே பெட்டர்னு சொல்லிட்டு நேரா டிவி பார்த்துட்டு இருப்பா. ஹியோனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து, நீங்க என்ன சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதனாலதான் நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து இருந்திருக்கேன்னு கொடுப்பாங்க. எனக்கு வேணா, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் இப்போ முஸ்லீம் ஆகிட்டேன், நான் ஹலால் ஃபுட்டுலாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாரு. இது வெஜிடேரியன் சாப்பாடு தான், சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ ஹலால் சாப்பாடு சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு இது வேணான்னு சொல்லுவாரு. ஓகே, நான் உங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டுவான்னு கேட்பாங்க. வேணா, நான் சார் ஆடம் கூட சாப்பிடலான்ட்டு இருக்கேன், ரொம்ப நாள் சில அவர் கூட சாப்பிட்டு, அதனாலதான் இன்னைக்கு அவர் கூட சாப்பிடலான்ட்டு இருக்கேன்னு சொல்லி அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஸோ அப்பவும் விடுற மாதிரி தெரியாது. அப்போ நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாமா, வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. சாரா உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காக வந்தப்ப இங்கதான் ரெஜிஸ்டர் பண்ணோம், அப்ப நம்ம கூட நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் வரல, நீ நிசாம் கூட வந்தன்னு சொல்லி ஞாபகப்படுத்துவா. சாராவுக்கு பிளாஷ்பேக்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். சஃப்ருல் தான் வந்து பேசுவான், தயங்கிக்கிட்டே ஹாய் சொல்லுவான். உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். நான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி தயங்கிட்டே இருப்பான். வெயிட் பண்ண, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஹாய் சாரா நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு கேட்பான். ஹாய் நிசாம், நான் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்லுவான். ஓகேவா, நான் உன்னை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக கூட்டிட்டு போறேன். சாஃப்ருல் இவன் என்னோட ஃப்ரெண்டு சாரா இவன் என்னோட ஃப்ரெண்ட் சாஃப்ருல்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பான். அன்னையிலேருந்து நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். நிசாம் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா உன்னை திமிரு பிடிச்ச பொண்ணுன்ட்டு தான் நான் நினைச்சிருப்பேன்.
வந்த முதல் நாள்ல இருந்து நீ நிசாம் கூட தான் அட்டாச் ஆகி இருந்த, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்பா. ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? அவனால தான் நம்ம காலேஜ் மொத்தத்தையும் ஒரு டூர் போயிட்டு வந்தோம். அதோட காலேஜ்ல உள்ள எல்லாரையும் பார்த்து அவன் ஹாய் சொல்லிட்டு இருந்தானே, 2 பேரும் கோரஸா ஒரே மாதிரி சொல்லுவாங்க. நிசாம் மேல உள்ள கோவம் சாராவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிரும். சாரா நிசாம் 2 பேரும் திரும்ப பேச ஆரம்பிச்சிருவாங்களான்னு அப்பா கேட்பாங்க. ஆரா சாஃப்ரல் 2 பேரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் பழையபடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷம்னு அம்மா சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா வெளில சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க. சாஃப்ரல் உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேளு, அவனுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக லாஸ்ட் டைம் என்னை பார்த்து அவன் கத்துனான்னு கேட்பா. நாரா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட கேளு, அவன் மட்டும் என்னை இக்னோர் பண்ணாம இருந்தா நான் அவகிட்ட கத்திரிக்கவே மாட்டேன்னு சொல்லுவான். உனக்கு தெரியுமா நான் எதனால அவன் மேல கோவத்துல இருக்கேன்னா, அவன் ரொம்ப ரூடா நடந்துக்கிறான், அதோட எனக்கு கோவம் அதனாலதான் அதிகமாகுதுன்னு சொல்லுவா. எல்லாம் நடந்து முடிச்சு 1 மாசம் ஆகிட்டுல, அப்புறம் எதுக்காக இதை பெரிய விஷயமா ஆக்கிக்கிட்டு இருக்கான்னு கேட்பான். ஏன்னா அவன் இது வரைக்கும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லைன்னு சொல்லுவா. என்னது இவ்வளோதானா, இதுக்காகவா நீ இந்த அளவுக்கு கோவப்பட்டேன்னு மொத்த பேரும் கோரஸா சொல்லுவாங்க. ஆமா இதுக்காக தான் நான் கோவப்பட்டேன், மொத்தமா 2 வாரமா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவா. இவ்வளோதானா, இந்த விஷயத்துக்காக தான் நீ கோவப்பட்டியா, என்னை மன்னிச்சிரு ஓகேவான்னு கேட்பான். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் திரும்பவும் சேர்ந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வரத்துக்கு சின்ன விஷயம் ஏதாவது தான் காரணமாக இருக்கும். திரும்ப சேரும்போது இருக்கிற ஹாப்பினஸ்க்கு அளவே இருக்காது. சாஃப்ரல் கூப்பிட்டுட்டு இருப்பான். நிசாம் காதில் வாங்காமல் யோசிச்சுட்டு இருப்பான். வின்னிக்கிட்டேருந்து எப்போ மெசேஜ் வரும்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹாய் நிசாம்னு அனுப்பி விடவும் ஹாய் வின்னின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். நிசாம் நான் உன்னை தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன், நீ இப்போ எங்கே இருக்க, லண்டன் வரைக்கும் போயிட்டியா என்ன? டே நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது, நீ வின்னியை பற்றி தானடா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்பான். ஆமாண்டா நான் வின்னியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பான். நான் உன்னோட ஃப்ரெண்டுடா, எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், இது என்ன பெரிய விஷயமானு கேட்பான். எனக்கு என்ன தோணுதுன்னா நான் அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்னால் எப்படி அந்த பொண்ணை காதலிக்காமல் இருக்க முடியும்? அவள் எப்போ பாரு என்கிட்ட மலாய் கல்ச்சரை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கா. மலாய் ட்ரெடிஷனை பற்றியும் மலாய் ஹிஸ்ட்ரியை பற்றியும் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. என்னதான் நம்ம மலாயா இருந்தாலும் நம்மளோட கல்ச்சரை பற்றி நாம பெருசாக கற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லுவான். இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், நான் மலாய் சாப்பாடு செய்ய கற்றுக்கணுன்ட்டு நினைக்கிறேன்னு வின்னி அனுப்பிவிடுவா. எனக்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிட பிடிக்காது, ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்லான்னு ரிப்ளை பண்ணுவான். யோசிச்சு பாரு, ஒருவேளை நாராதான் வின்னியா இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்பான். டே ஏண்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, என்னோட மூடை கெடுக்காதான்னு சொல்லுவான். வின்னி என்கிட்ட மெசேஜ் பண்ணி இன்னொரு விஷயத்தையும் கேட்டா. மலேசியன் பீப்புள் கூட எப்படி ஃப்ரெண்ட் ஆகிறதுலாம் கேட்டு மெசேஜ் அனுப்புனான்னு சொல்லுவான். என்னடா சொல்ற, உண்மையாவா சொல்ற, நாரா இப்படிலாம் மற்றவங்க கிட்ட பேசுற ஆளு கிடையாதுன்னு சொல்லுவான். டே உனக்கு என்னாச்சு, எதனால இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நாரா டிஃப்ரெண்ட்னு சொல்லுவான். எனக்கு என்னமோ நாராவை தான் இருக்குன்னு தோணுதுன்னு சாஃப்ரல் விடாம சொல்லிட்டு இருப்பான். டே உனக்கு என்னாச்சு, நீ ஜெலஸ் ஆகிக்கிட்டு இருக்கியான்னு கேட்பான். அப்படிலாம் இல்லை, நான் உண்மையை தானே சொன்னேன்னு சாஃப்ரல் இதை விடுற மாதிரியே தெரியாது. நாராவை பற்றி பேசுகிற மூடு எனக்கு இல்லை, விடுடான்னு சொல்லுவான். உனக்கு நாராவை பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்ககிட்ட நான் ஒன்று காட்டணும்னு சொல்லி ஃபோனை காட்டிக்கிட்டு இருப்பான். கிளாஸ் முடிச்சதும் 3 பேரும் நாராவை நிற்க வச்சு முன்னாடி வா, எப்போதும் நீ வேற மாதிரி தானே ஹிஜாப் போட்டு வந்திருப்ப, இப்போ என்ன வேற மாதிரி போட்டு வந்திருக்கேன்னு கேட்பாங்க. என்னாச்சு, இதனால ஏதாவது ப்ராப்ளமா, நான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கேன் நானு கேட்பா. அப்பெல்லாம் இல்லை, திடீர்னு இதே மாதிரி போட்டு வந்திருக்கியா, அதனால தான் உன்னோட ஹிஜாபை தொலைச்சிட்டியோன்றதுக்காக கேட்க வந்தேன்னு சொல்லுவான். அப்படிலாம் இல்லை, இன்னைக்கு நைட் என்னோட கசின் வீட்டில் விருந்து வைக்க போறா, வீட்டுக்கு போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப டைம் ஆகும்ல, அதனால தான் இப்படியே வந்துட்டுன்னு சொல்லுவா. சரி சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நிசாம் போயிடுவான். என்னாச்சுரா உனக்கு, எப்போதுமே நீ தானே சோம்பேறித்தனமா இருப்ப, இன்னைக்கு என்னமோ ஃபாஸ்டா போறியன்னு கேட்பா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்காங்கல்ல, அதனால தான் நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பான். எனக்கு தலைவலிக்குதுன்னு சஃப்ரல் சொல்லிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஹியோன் கால் பண்ணுவா, அட்டன் பண்ணுவா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. நீ நல்லா இருக்கியான்னு கேட்பாரு. நல்லா இருக்கேன், எதுக்காக நீங்க கேட்குறீங்கன்னு கேட்பா. சும்மா நீ நல்லா இருக்கியா இல்லையான்ட்டு கேட்கலான்ட்டு தான் கால் பண்ணேன்னு சொல்லுவாரு. நான் நல்லா இருக்கேனா இல்லையான்றதை கேட்கறதுக்காக மட்டும் நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்காக எனக்கு கால் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, நான் இப்போ பிஸியாக இருக்கேன், குட் பாய்ன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. இப்போதான் ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பாப்பா. லைப்ரரியில் இருக்கும்போது மேடம் ஹியோன் கிட்ட டவுட் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹியோனை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சாராவுக்கு ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மேடம் சார் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளில போயிடுவா. சார் மேம் நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நாராவும் கிளம்பிடுவா. பத்திரமா கார் ஓட்டிட்டு போங்கன்னு ஹியோன் சொல்லுவாரு. எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போதே சாராவுக்கு கடுப்பாகிட்டு இருக்கும். ஹியோன் சாராவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. சாரா தங்கிட்டு இருக்கும்போது அம்மா வந்து எழுப்பாங்க. சாரா உன்னை பார்க்கறதுக்கு டேனியல் வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. எனக்கு அவரை பார்க்கறதுல விருப்பம் இல்லை, அவரை வீட்டுக்கு போக சொல்லுங்க, இல்லைன்னா அப்பா கிட்ட பேச சொல்லுங்கன்னு சொல்லுவா. சாரா நீ ஷேரா தான் சொல்றியா, அவரை போக சொல்லட்டுமான்னு கேட்பாங்க. அம்மா போக சொல்லுங்கன்னு சொல்லுவா. சாரா நான் அவங்ககிட்ட செக் பண்றதுக்காக இன்னொரு முறை கேட்கிறேன், அவரை பார்க்கறதுல உனக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவா.
சரி இதுக்கப்புறம் எதுவும் கேட்க வேணாம்னு அம்மா போயிடுவாங்க. சாரா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. ஹியோன் சாராக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாரு. சாரா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் நான் இதே மிஸ்டேக்கை பண்ணவே மாட்டேன். ஆனா ஃபியூச்சர்ல இது எல்லாமே நான் கத்துக்கிறதுக்கான பாடம் தானேன்னு சொல்லுவாரு. வெயிட் பண்ணுங்க, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? பொய் சொல்றதும் கத்துக்கிறதுக்கான ஒரு பாடமான்னு கேப்பா. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இதுல இருந்து நான் பாடத்தை கத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் எப்பவுமே இதே மிஸ்டேக்கை பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரு. இதனால சாராவுக்கு ஹியோன் மேல உள்ள கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். இது பத்தாதுன்னு இன்ஸ்டாகிராம் போனா மேடம் சோ ஹியோன் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை அப்லோட் பண்ணி லெக்சரர் 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு போட்டிருக்கும். சாராக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஹியோன் மேல உள்ள கோவம் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கும். மேடம் சோக்கு கால் பண்ணி இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்பாரு. எப்போதும் போல இன்னைக்கு நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, இன்னைக்கு மூவி பார்க்க ஒன்னா போகலாமான்ட்டு கேட்கத்தான் கால் பண்ணா சரி விடுங்கன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு அடுத்து வேற யாருக்கோ கால் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. மேடம் சோ கூட இருந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு முறையும் சோவை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க ரிஜெக்ட் பண்ண எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கும். சஃப்ரல் நிசாம் 2 பேருக்கும் தான் கால் பண்ணியிருப்பாரு. என்னாச்சு சார், எதுக்காக நீங்க டிப்ரெஷனா இருக்கீங்கன்னு நிசாம் கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாரு. மேடம் சோவால தானே நீங்க இப்படி டிப்ரெஷனா இருக்கீங்கன்னு கேட்பான். நான் ரொம்ப ட்ரை பண்ணி மேடம் சோவை எப்படியாவது என்ன லவ் பண்ண வைக்கணும்ட்டு ட்ரை பண்ணேன். ஆனா சோ டேனியலை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் நான் உங்களை லவ் பண்ண வேணான்ட்டு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லுவாரு. என்ன சார் அதுக்குள்ளே விட்டு கொடுத்துட்டீங்க, ரோமியோ ஒரே நாள்லயே உருவாக மாட்டான்னு நிசாம் சொல்லுவான். நாங்க 2 பேரும் நேத்து ஒன்றும் மீட் பண்ணல. எனக்கு சோவை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். டேனியல் மாதிரி ஃபேரா இருக்கணும்ன்றதுக்காக ஸ்கின் ஒயிட்டனிங் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணேன். ஆனாலும் டேனியலை தான் அவ செலக்ட் பண்ணிட்டான்னு சொல்லுவாரு. ஆனா சார்னு சஃப்ரல் பேச வருவான். போதும் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் நான் அவங்க பின்னாடி போக வேணான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேட்பாரு. சரா நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு அப்பா கேட்பாங்க. ஒன்னும் இல்லப்பான்னு சொல்லுவா. உன்னோட எக்ஸாம்லாம் முடிச்சுட்டான்னு கேட்பாரு. ஆமாப்பா முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவா. டேனியல் கூட நீ டேட்டிங்க்கு போகலையான்னு கேட்பாங்க. அப்பா நான் அவருக்காக மட்டும் வாழல, மற்றவங்க கூட நான் வெளில போய்க்குவேன்னு சொல்லுவா. உனக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு அப்பா கேட்க வருவாங்க. அப்பா அவர் இருக்காரே, இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்றது எனக்கு சுத்தமாவே தெரியல. ஸ்டூடெண்ட் லெக்சரர் லவ் பண்ற ஒரு கதை மாதிரி தான் இது எனக்கு தோணுது, கிட்டத்தட்ட டிராமா மாதிரி. அப்பா எனக்கு இது செட் ஆகாதுன்னு தோணுதுன்னு சொல்லுவா. சரா என்னாச்சுமா, எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்கன்னு அம்மா கேட்பாங்க. அம்மா நான் அவரை மேடம் சோ கூட பார்த்தேன். அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவா. சரா நான் சொல்றத கேளு, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கன்றது எனக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியாது. உன்னோட அம்மாவும் நானும் உனக்கு அட்வைஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். நீ உன்னோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹாலிடேக்கு போயிட்டு வாயேன். ரிலாக்ஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து நார்மலா யோசிச்சுப்பாரு. அதுக்கப்புறம் முடிவெடுன்னு சொல்லுவாங்க. என்ன ஹாலிடேக்கு போக சொல்றீங்களா, எங்க போக சொல்றீங்கன்னு கேட்பா. நெக்ஸ்ட் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருப்பா. அப்ப ஹியோன் கொடுத்த நோர்கேவியை பார்த்துட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.